ஒரு நிமிடம் யோசிச்சுப் பாருங்க. ரமழான்னு ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு நம்மள கூப்பிட வந்திருக்கு ஷபான். அந்த விருந்துக்கு நம்மள தகுதியானவங்களா மாத்திக்க நாம என்ன செய்யணும்? ஷபான் மாதத்துக்கான உண்மையான நபி வழியை தேடும்போது நமக்கு திரும்பத் திரும்ப ஒரே ஒரு அமல்தான் வலியுறுத்தப்படுது. அது நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமழானைத் தவிர வேறு எந்த மாதத்தையும் முழுசா நோன்பு நோற்று நான் பார்த்ததில்லை. ஷாபான் மாதத்தில் தவிர வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக அவங்க நோன்பு நோற்றதையும் நான் பார்த்ததில்லை. இன்னொரு அறிவிப்புல ஷாபான் மாதத்தில் கொஞ்ச நாட்களைத் தவிர மாசம் முழுக்க நோன்பு நோற்பார்கள்னும் வந்திருக்கு. இதிலிருந்து என்ன புரியுது? ஷபான் மாசம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்புதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஏன் இந்த மாசத்துல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு நோற்றாங்க? அதுக்கான காரணத்தையும் அவங்களே விளக்குறாங்க. அருமைத் தோழர் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஷபான்ல நீங்க நோன்பு நோற்கிற மாதிரி வேற எந்த மாசத்திலையும் நான் உங்களை பார்த்ததில்லையே? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் நம்ம மனசுல பதிய வேண்டிய ஒண்ணு. அது ரஜப் மற்றும் ரமழான் மாதங்களுக்கு இடையில் வரும் ஒரு மாதம். இந்த மாதம் விஷயத்தில் மக்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட மாதம் என்றால், அகிலத்தாரின் அதிபதியான அல்லாஹ்வின்பால் அடியார்களின் வணக்கங்கள் உயர்த்தப்படும் மாதம். நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய வணக்கங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ்! எவ்வளவு அழகான காரணம்! நம்ம அமல்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிக்கப்படும் அந்த நேரத்துல நாம் அவனுக்காக நோன்பு நோற்ற நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதுதான் ஷபான் மாதத்தோட ஆன்மா. ஷபான் நோன்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இன்னொரு நிகழ்வையும் நாம் கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடம் ஷபானில் நோன்பு நோற்பது பற்றி கேட்டபோது அவர் நோற்கவில்லை என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமழான் முடிந்ததும் அதற்காக 2 நாட்கள் நோன்பு நோற்குமாறு கூறினார்கள். ஒரு கடமையில்லாத நோன்பை தவறவிட்டதற்காக ரமழானுக்குப் பிறகு அதை நிறைவேற்றச் சொல்வதிலிருந்து ஷபானின் நோன்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்துல சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம். ஷபான் பாதிக்குப் பிறகு நோன்பு நோற்கக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கே அன்று. ஆமாம், அப்படி ஒரு செய்தி இருக்கு. ஆனால் ஹதீஸ் கலை அறிஞர்கள் அந்த ஹதீஸை பலவீனமானது என்று தரம் பிரித்துள்ளனர். அதற்கு மாற்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபானில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் என்ற சஹீஹான ஹதீஸ்கள் இருப்பதால் அந்த தடையை நாம் எடுத்துக்கொள்ளத் தேவையில்லை. வழமையா திங்கள், வியாழன் நோன்பு நோற்பவர்கள் அல்லது விடுபட்ட நோன்புகளை நோற்பவர்கள் தாராளமாக ஷபான் இறுதி நாட்களிலும் நோன்பு நோற்கலாம். 30 நாள் ரமலான் நோன்பு வச்சிட்டு கடைசி நாள்ல என்னடா இது, எதிர்பார்த்த அந்த எனர்ஜியே இல்லையேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆரம்பத்துல காட்டுன வெறி கடைசி 10 நாள்ல காணாம போயி ஒரு மாதிரி டயர்ட் ஆகி முழு பலனையும் மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணியிருக்கா? நீங்க நம்பவே மாட்டீங்க. இதுக்கு காரணம் ரமலான் இல்ல. இதோட சீக்ரெட் ஹேக் நாம யாருமே பெருசா கண்டுக்காத ரமலானுக்கு முன்னாடி வர்ற ஒரு மாசத்துல ஒளிஞ்சிருக்கு. எஸ், அந்த மாசம்தான் ஷப்பான். ரமலானுக்கான ஒரு அல்டிமேட் ட்ரெய்னிங் கேம்பா அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஷபான் மாசத்தோட வேற லெவல் ரகசியங்களைத்தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த மாசத்தை ஃபுல்லா டார்கெட் பண்ணி நோன்பு வச்சாங்க? அது எப்படி நம்ம ரமலானை டபுள், ஏன் ட்ரிபிள் மடங்கு பலனுள்ளதா மாத்தப் போகுது? எல்லாத்தையும் ஆதாரங்களோட உடைச்சு பார்ப்போம் வாங்க. ரஜப், ரமலான், இந்த 2 பெரிய மாசங்களுக்கு நடுவுல ஒரு மாசம் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் ஷபான். ரஜப் ஒரு புனித மாசம், ரமலான் குர்ஆன் மாசம். சோ எல்லாரும் இந்த 2 மாசத்துக்கு மட்டும் ஹைப்பை கொடுத்துட்டு ஷபான் ஒரு சாதாரண மாசமா நினைச்சு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனா அது ஒரு புதையல். ஷபான் என்ற வார்த்தைக்கு பல கிளைகளாக பிரிந்து செல்வதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சிம்பிளா சொன்னா
இந்த மாசம்தான் நம்மளை நன்மைகளோட மலை உச்சிக்கு கூட்டிட்டு போற சீக்ரெட் ரூட். யோசிச்சு பாருங்க, ஒரு $1 மில்லியன் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கணும்னா நேரா ஃபைனலுக்கு போவீங்களா? இல்ல, பல மாசம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் ரமலான்கிற அந்த ஆன்மீக ஃபைனலுக்கு நம்மளை ரெடி பண்ண அல்லாஹ் கொடுத்த ஒரு பிரீமியம் பிராக்டிஸ் கிரவுண்ட் தான் இந்த ஷபான் மாசம். நம்மள பலரும் செய்யற தப்பு இதுதான். ரமலான் முதல் நாள்ல திடீர்னு 100% எனர்ஜியோட எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றது. ரிசல்ட், சில நாள்லயே பேட்டரி டவுன் ஆகி ரமலானோட மொத்த பலனையும் அறுவடை செய்ய முடியாம போயிடுது. இந்த நிலைய மாத்தணும்னா நாம ஷபான் மாசத்தை ஹேக் செஞ்சே ஆகணும். ரமலான்ல குரான் ஓதணும்னு ஆசை இருக்கும், ஆனா டைம் இருக்காது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. தினமும் ஒரே ஒரு பக்கம், ஜஸ்ட் 1 பேஜ். ஆனா தினமும் இத செஞ்சா ரமலான்ல நீங்க ஒரு குரான் மாஸ்டரா மாறிடுவீங்க. நம்ம ஒரு வருஷ பாவங்களுக்கு டெலிட் பட்டன் பிரஸ் பண்ற நேரம் இது. மனமுருகி கேளுங்க, யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிச்சிடு, ரமலானை அடையிற பாக்கியத்தைக் கொடு, ரமலான்ல உன்னை வணங்குற முழு சக்தியையும் தா. இந்த மாசத்துல கேட்கிற துவாவுக்கு பவர் அதிகம். போன ரமலான்ல விட்ட நோன்பு இருக்கா? அதை முடிக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான். மிஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. அன்னை ஆயிஷா அவங்களே விடுபட்ட நோன்புகளை ஷபான்ல தான் வைப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. ரமலான்ல யாருக்கு எவ்வளவு ஜகாத் கொடுக்கலாம்னு அப்போ யோசிக்காம இப்பவே ஒரு லிஸ்ட போடுங்க. பிளான் பண்ணி அடிச்சா பலன் டபுள். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.